அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு முக்கியமான பதிவு தான். சரலக்கணங்களில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி பாதிக்கப்படுகிறது? இது ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்முடைய லக்கணங்கள் யாரால் பாதிக்கப்படுகிறது என்கிற ஒரு சூத்திரத்தை முன்னோர்கள் சொல்லி வைத்து போயிருக்கிறார்கள். அதெல்லாம் நம்ம காலப்போக்கில் மறந்துடும். எப்பயுமே மேச லக்கணத்திற்கு சனி பாதிப்பை தருவார். அதே சமயத்தில் கடக லக்கணத்திற்கு சுக்கிரன் பாதிப்பை தருவார். அதற்கடுத்து துலா லக்கணத்திற்கு சூரியன் பாதிப்பை தருவார். மகர லக்கணத்திற்கு எப்பயுமே செவ்வாய் பாதிப்பை தருவார். இது எழுதி வைக்கப்பட்ட ஒன்று. இதை யாராலையும் மாற்ற முடியாது. அப்ப சரலக்கணத்திற்கு 11 குடையவன் பாதகாதிபதி, ரைட்டு. அந்த பாதகாதிபதி யாரு? அந்த கிரகம் என்ன சொன்னான்னா, எப்பயுமே அது என்ன உயிர்காரகமா பொருள்காரகம். இப்ப மேச லக்கணத்திற்கு 11 குடைய பாதகாதிபதி சனி உயிர்காரகம். அதற்கடுத்து கடக லக்கணத்திற்கு பாதகாதிபதி பொருள்காரகம். சுக்கிரன் பொருள்காரகத்துக்குரியவன். ரிஷபம் பொருள்காரகம். அதே சமயத்தில் என்ன சொல்லலாம்னா, துலாத்துக்கு சூரியன் பாதகாதிபதி உயிர்காரகம். அதற்கடுத்து மகர லக்கணத்திற்கு விருச்சிகம் பாதகாதிபதி, அவர் பொருள்காரகம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அப்படி என்ன செஞ்சுக்கிடணும்னா, இந்த பாதகாதிபதிகள் உங்களுடைய லக்கணத்துக்கு எந்த இடத்துல இருக்கான்னு பாருங்க. பார்த்துட்டு கவனமாக இருக்கணும். உங்களுடைய 2 லக்கணங்களுக்கு உயிர்காரகமாகவும் 2 லக்கணங்களுக்கு பாதகமாகவும் வந்துடுறாங்க. அப்ப இதை நீங்க மைண்டூட்டா ஒருத்தரை நான் ஒரு 15 வருட கஸ்டமருடைய ஜாதகத்தை மேச லக்கணம் அது. அந்த மேச லக்கணத்துக்கு 11 குடையவன் பாதகாதிபதி அப்படின்னு சொல்லி வரும்போது, கூட பிறந்த சகோதரியுடைய கணவர் வாகன விபத்தில் மரணம். சரி, அது 11 குடைய பாதகத்தை அக்காவுடைய மாப்பிள்ளை கைவிடும். ஆனால் அந்த 11 குடைய பாதகாதிபதி எங்க உட்கார்ந்துருக்காரு? லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அந்த 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து என்ன சொன்னான்னா, போராட்டம் 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 கொடுத்துட்டே இருக்காரு. அதற்கு தீர்வு காணவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு போராட்டத்தை கொடுத்து அந்த இடத்துல ஒரு நிம்மதி இல்லாமல் ஆக்கி, எப்பயுமே ஒரு போர்க்குணத்தோடே இருக்கக்கூடிய 6ஆம் இடம் என்பது போர்க்குணம். 6ஆம் இடம் என்பது போர்க்குணத்தோடே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி விட்டது. இது ஒரு உதாரணம். கடக லக்கணத்தில் போய் பிறந்தவன் பொருளாசைப்படக்கூடாது. மேச லக்கணத்தில் போய் பிறந்தவன் என்ன சொன்னா, உபய கலத்தரம் உனக்கு வாழ்க்கைக்கு ஆகவே ஆகாது. உபய கலத்தரம் என்ன சொன்னா, எப்பயுமே தேவைப்படும் போது ஒரு போன் பண்ணி பேசி நல்லா இருக்கீங்களா, நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு உபயம் என்பது என்ன சொன்னா, ஒரு ஆணாக இருந்தால் மனைவிக்கு கிராமத்து பாணியில சொன்ன சக்களத்தை பிடிப்பாங்க. அது உங்க வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்காதீங்க. கண்டிப்பாக அதனால உங்களுக்கு பிரச்சனை உண்டு. அது நீங்க தவிர்த்து விட வேண்டியதுதான். கடகலக்கணத்துல போய் பிறந்தவன் பொருளாசைப்படாது, மண்ணாசைப்படாது, மண்ணால் உனக்கு மரணம் அப்படின்ட்டான். கடகலக்கணத்துல போய் பிறந்தவன் பொருளாசைப்பட்டு விட்டான், மண் ஆசைப்பட்டு விட்டான் என்று சொன்னால் அந்த மண்ணை அவனை கொண்டு விடும். ஏன்னா சுக்கிரன் நிலராசி. அதுக்கடுத்து துலாம் ராசி, துலா லக்கணத்துக்கு 11 குடையவன் பாதகாதிபதி அப்படின்னு சொல்லி வரும்போது அது காலபுருஷனுக்கு 5ஆம் இடம். அப்ப புத்திரர்கள் விஷயத்தில் கவனமா இருக்கணும். புத்திரர்கள் என்னைக்கு இருந்தாலும் என்ன சொன்னா, பிரச்சனையை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப அதுல ஒரு கண்காணிப்பாக இருக்கணும். 2வது என்ன சொன்னான்னா,
குலதெய்வம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துடும். அதுல போய் மாட்டிட்டு முழிக்கக்கூடாது. குழந்தைகளை நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுப்பதற்குள், தொழிலக்கணத்துல யார் பிறந்துட்டாலும் குழந்தைகளை கல்யாணம் பண்ணி கொடுப்பதற்குள்ள ஒரு வந்து என்ன சொன்னா பெண்ட் எடுத்துரும். அது உண்மையிலும் உண்மை. அதே சமயத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து மகர லக்கணத்துல போய் பிறந்தவர்களுக்கு எப்பயுமே வந்து என்ன சொன்னான்னா அந்த லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அவரும் பொருள் காரகத்தில் வருகின்ற காரணத்தினால் நீங்கள் என்ன செய்யணும்னா ரொம்ப கவனமா இருக்கணும். எது விஷயத்தில் வந்து என்ன சொன்னா கடன் வாங்குற விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். ஜலம் என்று சொன்னால் கடன் அர்த்தம். ஜலம் என்று சொன்னால் கடன். அப்ப ஜலராசியில் ஜல லக்கணத்திலேயோ ஜலராசியிலேயோ ஒருத்தர் பிறந்துட்டா அவனுக்கு கடன் ஈஸியாக கிடைக்கும். அதனால் வந்து பிரச்சனைக்கு உண்டானவனாக ஆகி விடுவான். பொருளாதார இழப்பீடு உண்டு. கடக லக்கணத்திற்கும் மகர லக்கணத்திற்கும் எப்பயுமே பொருளாதார இழப்பீடுகள் உண்டு. உங்களுக்கு வந்து வயிற்று பசி ஜாஸ்தி. பொருள் வந்து பொருள் பற்றுக்கு உண்டான ஆதிபத்தியத்துக்கு உண்டான விஷயம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதே சமயத்துல மேச லக்கணத்திலையும் லக்கணத்திலையும் போய் பிறந்தவனுக்கு உயிர்காரகம். உயிர்காரகம் என்று சொன்னால் உடல் ஆசை ரொம்ப உண்டு. இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்டட் பண்ணிக்கிடணும். ஏன்னா வேணா வந்து அங்கிருந்தா வரும். ஒருத்தனுக்கு பொருளாதாரத்தாலும் பொருளாதார இழப்பாலும் வந்து அவன் வந்து தவிப்பான். இன்னும் 2 பேர் என்ன சொல்றான்னா, பெண் ஆணாக இருந்தால் பெண்ணால், பெண்ணாக இருந்தால் ஆனால் வந்து அவனுடைய ஆசை பற்று பாசம்லாம் வந்து என்னதான் இருந்தாலும் அதுக்குள்ளேயே போய் சுத்தி சுத்தி வந்து அதில் வந்து என்ன எனர்ஜியாவே இழந்துகிட்டு இருப்பான், பொருளையே இழந்துகிட்டு இருப்பான். அது அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் விஷம் போன்ற அமிர்தம். அது ஒரு விஷம். அமிர்தமா தெரியும், முதல்ல அமிர்தமா தெரியும், விஷமாயிரும். அதனால நீங்க எல்லாருமே வந்து என்ன சொல்லணும், சரலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக 11 குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் எந்த இடத்தில் இருக்கிறதோ, 1ஆம் இடமா லக்கணத்தை பாதிக்கும், 2ஆம் இடமா தன குடும்பத்தை பாதிக்கும், 3ஆம் இடமா இளைய சகோதரனால் பாதிப்பு, 4ஆம் இடமா வாகனத்தால் பாதிப்பு, 5ஆம் இடமா புத்திரனால் பாதிப்பு, 6ஆம் இடமா நோயால் பாதிப்பு, 7ஆம் இடனால் மனைவியால் பாதிப்பு, 8ஆம் இடமா என்றால் ஆயுளால் பாதிப்பு, 9ஆம் இடம் என்று சொன்னால் வந்து தகப்பனால் பாதிப்பு, 10ஆம் இடம் என்று சொன்னால் தொழிலால் பாதிப்பு, 11ஆம் இடம் என்று சொன்னால் வந்து லாபஸ்தானத்தால் பாதிப்பு, 12ஆம் இடம் என்று சொன்னால் அயனசேன போகத்தால் பாதிப்பு. இப்படி எடுத்துக்கிடுங்க. இப்படி எடுத்து வந்து நீங்கள் கணக்கு பார்த்து உங்களுக்கு பாதகாதிபதி, சரலக்கணத்திற்கு பாதகாதிபதி 11 கூடியவன் எந்த இடத்தில் இருக்கிறானோ அது எந்த கட்டத்திலும் ஒரு பாதிப்பு உண்டு. அந்த கர்மம் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டத்துக்கு சொந்தக்காரன் எந்த இடத்தில் இருக்கிறானோ ஒரு பாதிப்பு உண்டு. இதுல நீங்க கவனமாகவும் அமைதியாகவும் அழகாகவும் நல்லா நீட்டா போய் கரெக்ட் பண்ணி வந்தீங்கன்னா எந்த பாதிப்பு தன்மைகளும் இருக்காது. இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக சரலக்கணத்துல போய் பிறந்த உயிர்காரகத்துல யார் ஆசைப்படலாம், பொருள்காரகத்துல யார் ஆசைப்படணும். 2 பேருமே என்ன உயிர்காரகம் பொருள்காரகத்துல விழுவு போறான். அப்ப மேசத்திலையும் துலாத்திலையும் பிறந்தவன் வந்து பெண்ணாசை கூடாது. உறவு முறைகளில் வந்து எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து என்ன சொன்னா உங்களை வந்து வீழ்த்தாட்டிடும். அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னா வந்து கடக லக்கணத்திலையும் பிறந்தவனும் மகர லக்கணத்திலே போய் பிறந்தவர்களுக்கும் என்ன சொன்னான்னா பொருள் சார்ந்த ஆசையில் போய் வந்து தூண்டி விட்டு என்ன சொன்னான்னு வீழ்ச்சி அடைய வச்சிடும். அப்ப மண்ணாசையும் ஜலமும் இது 2மே வந்து என்ன சொன்னா உங்களை ஒரு விதத்தில் வந்து அந்த இடத்துல நீங்க வந்து சேஃபா இருந்துக்கிடணும். அதற்குண்டான காரகத்து உண்டான கிரகம் எந்த இடத்துல இருக்கிறோம் அந்த இடத்தில் உங்களுக்கு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். அதனால் நீங்கள் கவனமாக சரலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக கவனமா இருக்கணும். அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஃபுல்லாவே எப்பயுமே பொருளாதார பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கும். பொருளாதார பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கும். சரலக்கணத்துல யாரு பிறந்தாலும் என்ன பொருளாதார பற்றாக்குறை கண்டிப்பாக உண்டு. ஏன்னா 2, 5, 8, 11 என்று சொல்லக்கூடிய பணவரஸ்தானங்களே உங்களுக்கு பிரச்சனைக்குரியதாக வருகின்ற காரணத்தினால் ஒன்று தன குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், அல்லது வந்து புத்திரஸ்தானத்தில் பிரச்சனை இருக்கலாம், அல்லது உடல் நோயில் பிரச்சனை இருக்கலாம், அல்லது பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்கலாம். பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயத்தில் இன்னொரு விஷயம் என்ன சொல்ல உபயோகலத்தரத்தால் பிரச்சனை இருக்கலாம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இதுதான் ஜோதிட உண்மை, இதுதான் ஜோதிட உண்மை. இதை நீங்கள் கவனமாக பிடித்து கொண்டே கவனமாக தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காயை நகர்த்தணும். எப்பயுமே விதி என்று சொல்லக்கூடியவன் இனிப்பை கொடுத்து வந்து விஷத்தை கொடுப்பான் என்பது உங்களுக்கு தெரியும். தெரிந்து கொள்ளுங்கள்.
நீங்கள் வந்து அஜாக்கிரதையாக தயவு செய்து இருந்து விடாதீர்கள். அஜாக்கிரதையாக இருந்தீர்கள் என்று சொன்னால் பாழ்படுத்தி விடும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. பரிசித்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் என்ன சொன்னான்னா, பாதாளத்திற்கு செல்லாமல் தப்பிப்பதற்குண்டான வழி என்ன என்று சொன்னால், எப்பயுமே சரளக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த பிரச்சனையும் வச்சுக்கிட கூடாது. வாழ்க்கையில் வெற்றி வேண்டும் என்று சொன்னால் பொருளாதார ஆசையும் உயிர்காரக ஆசையும் என்று எந்த உயிர்காரகத்தில் போய் ஒரு ஆசைப்பட்டாலும் பொருளாதாரத்தில் ஆசைப்பட்டாலும் உங்களுக்கு அதன் மூலமாக கண்டிப்பாக வந்து ஒரு மைனஸை கொடுத்து விடுவார்கள் என்பது ஜோதிட அனுபவ உண்மை என்று தெரிந்து கொள்ளுங்கள். பரிசித்து பாருங்கள். கண்டிப்பாக வெற்றி. நீங்கள் தப்பிப்பதற்கு சொல்லக்கூடிய ஒரு வழி மற்ற ஸ்திரலக்கணங்களுக்கும் உபயலக்கணங்களும் அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்லுகிறேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.